தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் மகத்தான பேரியக்கத்தின் வரலாற்று சிறப்புமிக்க 7வது மாநில மாநாட்டின் நிறைவு நிகழ்வான இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழகத்திலே ஆசிரியர்களை பாதுகாக்கின்ற கவசமாகவும் கேடயமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில தலைவர் அன்பு தோழர் மணிமேகலை அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற STF-இனுடைய பொதுக்குழு உறுப்பினர் தோழர் டேவிட் ராஜன் அவர்களே, வரவேற்புரையாற்றி சிறப்பித்த தமிழகத்திலே மாணவர்கள் நலன் காக்கும் மகத்தான இயக்கமாம் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் முருகன் அவர்களே, இந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்கி நமக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் உற்ற தோழனும் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் அகில இந்திய செயலாளரும் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமாகிய பாசத்திற்குரிய தோழர் சங்கர் அவர்களே, இந்த நிகழ்வின் நிறைவாக இந்த மாநாட்டை நிறைவு செய்து வைத்து நன்றியுரையாற்ற இருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய பொருளாளர் அவர் கேட்டார், நீங்க பேசின பிறகு நான் எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டாரு. நீங்க விடிய விடிய கூட பேசலாம் அப்படின்னு நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க, இங்க இருந்து யாரும் கேட்கவும் மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறவர்கிட்ட. ஆனால் அவருக்கு ஒரு உறுதியை மட்டும் சொல்லுகிறேன், நிச்சயமாக நான் இருந்து கேட்பேன். ஏன்னா என் கூடையே இருந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக இரவு பகலாக கண் விழித்து வேலை பார்த்திருக்கிறார், உழைத்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கும் இந்த நிகழ்வை இத்தனை சிறப்பாக பேரெழுச்சியோடும் பெரும் உற்சாகத்தோடும் திண்டுக்கல் மண்ணிலே நடத்துவதற்கு காரணமாக இருந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மூலை முடுக்குகளிலெல்லாம் TNPTF என்கிற இந்த இயக்கத்தை நிர்வகித்துக் கொண்டும் நிர்மாணித்துக் கொண்டும் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லுகின்ற களப்பணியிலே இணையற்ற செயல் வீரர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட கிளையின் வட்டார நகர மாவட்ட கிளையின் பெருமைக்குரிய தோழர்களே, இந்த இயக்கத்தினுடைய நாடி நரம்புகளாய் விளங்கிக் கொண்டிருக்கிற இயக்க உறுப்பினர்களே, தோழமை சங்கங்களின் பெருமைக்குரிய தோழர்களே, இந்த நிகழ்விலே சற்று முன்பு மிகச் சிறப்பானதொரு சிறப்புரையை நான் கூட தீர்மான விளக்குரை முடிச்ச பிறகுதானே சிறப்புரை ஆற்றணும் அப்படின்னு நம்ம மாநில தலைவர் கேட்டாங்க. இல்லை, தோழர் தான் இன்றைக்கு தீர்மான விளக்கு உரையையும் சேர்த்து ஆற்றுகிறார். அப்படித்தான் ஆற்றிருக்காங்க. அதனால இப்ப நான் தீர்மான விளக்கு உரையை ஆற்றாட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அளவிற்கு அவருடைய உரையை நான் கேட்க வேண்டும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி அவங்கள முதல்ல பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். அற்புதமான ஒரு உரை, ஆசிரியர்கள் கேட்க வேண்டிய அவசியமான உரை. அப்படிப்பட்ட உரையை கேட்காமல் நம்முடைய தோழர்கள் சிலர் அவசரப்பட்டு வீட்டுக்கு போய்விட்டார்களே என்கிற வருத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய உரை எப்பவும் கேட்டுக்கலாம், அவங்களுடைய உரையை கேட்பது நமக்கு அரிதானது, எப்போதாவது தான் இந்த மாதிரி வாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உரையை நான் கூட நம்முடைய மாநில பொருளாளர் சொன்னாரு, ஒரு 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷத்துக்குள்ள பேசுவாங்கன்னு சொன்னாரு. ஒரு 50 நிமிடங்கள் அமர்ந்திருந்த அத்தனை தோழர்களும் அப்படியே உன்னிப்பாக தங்களுடைய சிந்தனை திறனை அவருடைய உரையின் மீது செலுத்துகின்ற அளவிற்கு அற்புதமாக உரையாற்றிய அன்பு தோழர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பாலபாரதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வரலாற்று சிறப்புமிக்க 7வது மாநில மாநாடு. தமிழ்நாட்டில் ஒரு மாநில மாநாட்டை நடத்துகின்ற வலிமையும் தகுதியும் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியை தவிர வேறு எந்த ஆசிரியர் இயக்கத்திற்கும் கிடையாது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு மாநாட்டை திண்டுக்கல் மாநகரிலே நாம் நடத்தியிருக்கிறோம். 20,000 ஆசிரியர்கள் பங்கேற்கிற பேரணி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆசிரியர் இயக்கமும் தோழர் சங்கர் அவர்கள் கூறியதைப் போல கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இங்கே நாம் நடத்தி இருக்கிறோம். திண்டுக்கல் மாநகர் முழுவதும்
நம்முடைய இயக்கத்தினுடைய பொன்னிற கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி அற்புதமான நிகழ்வு. திண்டுக்கல் மாநகரின் அத்தனை நுழைவாயில்களிலும் மஞ்சள் நிற கொடி கட்டப்பட்டு வாயில்களெங்கும் நம்முடைய விளம்பர தட்டிகள் வைக்கப்பட்டு திண்டுக்கல் மாநகரமும் விளம்பரங்கள் செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய மாநாட்டிற்கு இணையாக மாநாட்டை நடத்திய பெருமை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் திண்டுக்கல் மாவட்ட கிளையை சாரும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனையை திண்டுக்கல் மண்ணிலே படைத்த நம்முடைய தோழர்களை பாராட்டுவதற்கு எனக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர்களே, தீர்மான விளக்க உரையை ஆற்றலாம் என்று நான் நினைத்தால் எடுத்த எடுப்பிலேயும் புதுகை பூபாலம் பிரகதீஸ்வரன் அவர் தீர்மான விளக்க உரை ஆற்றிட்டு போயிட்டார். அவர் ஒரு பாதி தீர்மான விளக்க உரை ஆற்றிட்டார். நம்ம துணை பொதுச் செயலாளர் அவர் மீதி தீர்மான விளக்க உரை ஆற்றிட்டார். கைதட்டார் பாருங்க. அது உண்மை சில நேரங்களில் வேலை செய்யும். எனக்கு என்ன சந்தோஷம்னா எனக்கு வேலை மிகவும் எளிதாக ஆகிவிட்டது. பிரகதீஸ்வரனே நம்முடைய மாநாட்டினுடைய கொள்கை முழக்கங்களை குறிப்பிட்டு மிக அற்புதமாக தன்னுடைய நிகழ்ச்சியிலே அவர் எடுத்து கூறியிருக்கிறார். அவர் சொன்னார் பாருங்க, 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொது தேர்வு சிபிஎஸ்இ அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னார். அது உண்மை. ஒரு 3வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு பொது தேர்வு என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டினார். அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அடாவடித்தனம் என்பதை இந்த மாநாட்டு மேடையிலிருந்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் இங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரியுமா? 1வது வகுப்பு படிக்கிற 5 வயது நிரம்பிய குழந்தைக்கு 1வது வகுப்பிலே சேர்ந்து ஒரே வாரத்தில் ஆன்லைன் தேர்வு வைக்கப்படுகிறதே, அது எந்த கல்விக் கொள்கை என்பதை நாம் இங்கே இருந்து இந்த மேடையில இருந்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 1வது வகுப்புல சேர்ந்த ஒரு குழந்தைக்கு அந்த சிலேட்டு குச்சியை பிடிச்சு பயிற்சி பெறுவதற்கே 1 மாதம் ஆகும். அப்படிப்பட்ட குழந்தைக்கு ஆன்லைன் தேர்வு வைக்கிறீர்களே, அதை எந்த வகையில் நியாயம் என்று சொல்ல முடியும்? இதையெல்லாம் நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம், மிகச் சரியான விஷயம். தமிழ்நாடு அரசை நாம் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தீர்களே, அந்த குழு உங்களிடம் ஒரு அறிக்கையை கொடுத்ததே, அந்த அறிக்கையை இப்போது எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி. அறிக்கை ஒருவேளை தொலைந்து விட்டதா? எப்போது நீங்கள் மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்த போகிறீர்கள்? அறிக்கையாவது முதல்ல வெளியிடுங்க. ஒருவேளை அந்த அறிக்கை தேசிய கல்விக் கொள்கையை விட மோசமானதாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. எப்படி அந்த அறிக்கையாவது நம்ம கண்ணில் காட்ட வேண்டாமா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய மாநில மாநாடு ஆசிரியர்களுடைய ஊதியத்திற்கான பிரச்சனையை மட்டும் கையிலே எடுத்து போராடாமல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை பாதுகாப்போம், தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போம், இந்தி திணிப்பை எதிர்ப்போம், அதிலும் கூட பக்குவமாக புதிதாக நாம் எந்த சலுகையும் யாரிடமும் கேட்கவில்லை, பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்போம். நீங்க என்கிட்ட இருந்து பறிச்சிருக்கிறீங்க, அதை மீண்டும் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோழர் சங்கர் பேசினாரு, இந்த பேரணி 20,000 ஆசிரியர்கள் கலந்து கொண்ட பேரணி, அது 50,000 ஆசிரியர்கள் கலந்து கொள்ளுகிற பேரணியாக மாறி அது சென்னையை நோக்கி திரும்பும் என்று சொன்னார். சென்னையை நோக்கி மட்டுமல்ல, அது கோட்டையை நோக்கி திரும்பும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இங்கே களச்சூழ்நிலை என்பது அப்படி இருக்கிறது. நம்மிடம் திண்டுக்கல் அப்படின்னா நமக்கு நினைவிற்கு வருவது பூட்டு. இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்
நம்முடைய உரிமைகளை பறித்து பூட்டி வைத்திருக்கிறார்களே, அந்த பூட்டை உடைக்கிற பேரணியைத்தான் இன்றைக்கு திண்டுக்கல் மாநகரிலே நாம் நடத்தியிருக்கிறோம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்று மகாகவி சொன்னதைப் போல திண்டுக்கல் மாநகரில் நாம் பற்ற வைத்திருக்கிற இந்த நெருப்பு தமிழகம் முழுவதும் பற்றி படரி இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கிற போராட்டத்தை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி நிச்சயமாக நடத்தும் என்பதை இந்த மாநாட்டினுடைய பிரகடனமாக நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஜாக்டோ ஜியோ டிட்டோ ஜாக் போன்ற கூட்டமைப்புகளோடு இணைந்தோ அல்லது அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட தனிச்சங்கமாக இந்த அரசை நெருக்கடி செய்யக்கூடிய வலிமையும் வல்லமையும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணிக்கு உண்டு என்பதை இந்த அரசுக்கு தெரிவிக்கிற மாநாடாகத்தான் நம்முடைய மாநாடு அமைந்திருக்கிறது. எந்த ஒரு ஆசிரியர் இயக்கமும், நம்முடைய தோழர்கள் சொன்னாங்க, திண்டுக்கல்ல இப்படி ஒரு ஆசிரியர்கள் பேரணி திண்டுக்கல் வரலாற்றிலேயே நடைபெற்றதில்லை என்று சொன்னார். இனிமேலும் இப்படி ஒரு பேரணியை திண்டுக்கல் மாநகரில் எந்த ஒரு ஆசிரியர் இயக்கத்தாலும் நிச்சயமாக நடத்தவே முடியாது. தோழர்களே, தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்பது இந்த பூமியை போன்றது. பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதோ அதைப் போல தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தானும் போராடி கொண்டு மற்ற இயக்கங்களையும் போராட வைக்கிற இயக்கம் தான் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர். இன்னைக்கு திண்டுக்கல்லிலே இப்படி ஒரு எழுச்சி மிக்க மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இயக்கங்கள் எல்லாம் அவர்கள் இப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். கூட்டமைப்புகளிலே நாம் இணைந்து களத்திலே இறங்கி போராடிவிட வேண்டும். அப்படி ஒருவேளை நாம் கூட்டமைப்புகளிலே போராட்டத்தை நடத்தாவிட்டால் இவர்கள் தனியாக களத்திலே இறங்கி போராடி விடுவார்கள். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இவர்கள் பின்னே அணிவகுத்து விடுவார்கள் என்கிற அச்சம் அவர்களுக்கு உருவாகி இருக்கும். அப்படி உருவாக்கியாவது அவர்களை களத்திலே இறக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 3 நாட்கள் நடைபெற்ற மாநாடு என்பது தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் இயக்க தோழர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக நம்முடைய தோழர்களை உருவாக்குகிற ஒரு முயற்சி தான் இந்த மாநாடு, இந்த மாநாட்டினுடைய நிகழ்வுகள் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர் இயக்க வரலாற்றில் ஒரு அருமையான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து சுட்டெரிக்கும் வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே, கடுமையான கோடை வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு பொதுக்கூட்ட மைதானத்திலே அப்படியே காத்து அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு வருது. நம்முடைய பொன்னிற கொடி அப்படி அசைகிற காட்சி வந்து போகிற வெளியில போறவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அருமையான ஒரு பொதுக்கூட்ட மேடையிலே பொதுக்கூட்டத்தை நடத்துகின்ற தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆசிரியர் இயக்கமாவது இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிற அந்த திராணி இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அதைத்தான் நம்முடைய தோழர் சங்கர் அவர்கள் இங்கே அருமையாக எடுத்து சொன்னார். அவர் கூட சொன்னாரு, உங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுவதை கேட்பதற்காக நான் இருக்கிறேன், ஆனால் நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அவங்க ஏன் போயிருக்காங்கன்னா, நம்முடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் போயிருக்கிறார். கோரிக்கைகளோடு மாநாட்டிற்கு வந்தார்கள். இப்ப வெறுங்கையோடு அவங்க போகல, நம்பிக்கையோடு போயிருக்கிறார்கள். நிச்சயமாக நம்பிக்கை வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தோழர்களே, 110 விதி தோழர் சொன்னாரு. 110 விதியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு 9 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். நாம கூட அறிவிப்பு வெளியிட்டதை வரவேற்றிருக்கிறோம். ஆனாலும் கூட எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஒரு அறிக்கை கொடுத்தோம். ஆனா அந்த 9 அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்களே, அந்த 9ல எதையாவது ஆசிரியர்களுக்கு பயன்படுமா? ஆனா வெளியில பத்திரிகையில வால் போஸ்டர் தொங்குது, ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அதிரடி சலுகைகள்.
எப்படி அதிரடி சலுகை, எப்படி சலுகை பாருங்க. ஒரு 5 வருஷமா நம்ம கிட்ட இருந்து சரண் விடுப்பு உரிமையை பறிச்சு வச்சுக்கிட்டு அதை கொடுக்கிறதுக்கு இத்தனை பாடு. 1/10/2026 என்று 1/4/2026 என்று சொல்லிவிட்டு இப்போ ஒரு 6 மாதங்கள் முன் தள்ளி அதை 1/10/2025 என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த 1/10/2025 அதற்குள்ளாக வரக்கூடிய அந்த அரசாணையில அது எப்போது இருந்து கொடுக்கப்படும் என்பது அப்போதுதான் தெரியும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. நீங்க 2% அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருக்கிறார்கள். அகவிலைப்படி உயர்வை 110 விதியின் கீழ் தான் அறிவிக்க வேண்டுமா? நன்றாக யோசனை. அது சாதாரணமா ஒரு அரசாணையை வெளியிட்டு போற விஷயத்த என்னமோ ஒரு அதிரடியாக ஒரு சலுகை அறிவிக்கிற மாதிரி 110 விதியின் கீழ் அப்படின்னு சொல்லி இதுல ஒன்றிய அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்கிறது. அது உங்களுக்கு முதல்ல தெரியணும். இந்தியா முழுவதும் இருக்கிற விலைவாசியை ஆய்வு செய்து கொடுப்பதற்கு மத்திய அரசினுடைய நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அந்த நிறுவனம் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்குன்னா 2.98% விலைவாசி புள்ளி உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இப்ப 2.98 எத்தனை % கொடுக்கணும்? 3% கொடுக்க வேண்டும். 2.5 என்று வந்து விட்டாலே அடுத்த அதை ரவுண்ட் பண்ணணும். ஆனால் 1% மத்திய அரசு ஒன்றிய அரசு விழுங்கி இருக்கிறது. 1% முழுங்கிருச்சுன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு லாபம். இப்போ அதை பின்பற்றி இங்கேயும் 2% அகவிலைப்படியை கொடுத்திருக்கிறார்கள். நீங்க அதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பண்டிகை முன்பணத்தை 10,000 20,000 உயர்த்தி இருக்கிறார். எவ்வளவு அருமையான கோரிக்கை பாருங்க. இதை யாராவது நம்ம கேட்டோமா? மேலும் மேலும் நம்மளை அதிகமான கடன்காரர்களாக மாற்றுகிற ஒரு செயல் இது. நீங்க அதுல ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியல. 10,000 20,000 உயர்த்தி விட்டு அதிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்தி குறிப்பிலே வருகிறது, இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு 19 கோடி ரூபாய் நிதி செலவு ஏற்படுகிறது. எனக்கு என்னன்னா இது கொடுக்கிறது கடன். மாதந்தோறும் அந்த கடனை பிடித்தம் பண்றீங்க. மாதந்தோறும் கடனை பிடிச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி அதுல அரசுக்கு கூடுதல் செலவு வருது அப்படிங்கிறது நமக்கு புரியவே மாட்டேங்குது. இது ஒரு முக்கியமான சலுகை, ஒரு அறிவிப்பு என்று சொல்லி இதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. திருமணத்திற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திருமணத்திற்கு முன்பணம் 5 லட்சம். இதுல ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கு. ஒருவேளை நம்ம சங்கத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அது பயன்படும். அது யாருன்னு நான் சொல்றேன். கடைசியில் 12 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் ஒரு ஒற்றை நிரந்தர ஆசிரியரை கூட நியமிக்காமல் தொடக்க கல்வியை துறையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தொடக்க கல்வித்துறையில் வேலை பார்க்கிற ஆசிரியர்கள்லாம் இப்போ ஒரு 40 வயதை தாண்டி விட்டார்கள். எல்லாமே கல்யாணம் முடிச்சு இன்னும் சொல்ல போனா பேரம்பேத்தி எடுக்கிற நிலைமைக்கு இருக்கிறவங்களுக்கு திருமண உதவித்தொகை, நீங்க குழந்தைகளுக்கு திருமண உதவித்தொகைன்னா கூட அது பயன்படும். அப்ப அந்த திருமண உதவித்தொகையை திரும்ப ஒராட்டி வாங்க முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்குது? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு திட்டம், இப்படி ஒரு சலுகை, இதெல்லாம் அதிரடி சலுகை. சரத்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. யாராவது ஒரு ஆளாவது நம்ம வாங்கி பார்ப்போம். அப்படி ஒரு சலுகை என்று 110 விதியின் கீழ் அறிவித்து தொழிற்கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் ஆசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு 1,50,000. இதெல்லாம் நீங்க பொதுமக்கள் பார்க்கிற போது என்ன நினைப்பாங்கன்னா ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இந்த அரசு ஏராளமான சலுகைகளை வழங்கிவிட்டது. ஆனால் ஏதாவது ஒரு உருப்படியான விஷயம் அதில் இருக்கிறதா? இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்படி ஏமாற்றுவது எப்படி சரியாக இருக்கும்? ஓய்வூதியத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறீர்களே, அந்த குழுவையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த குழுவிற்கு 9 மாத அவகாசம் கொடுத்தீர்கள், இப்போது 6 மாத அவகாசம் கொடுத்திருக்கிறீர்கள். தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓய்வூதியத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைப்போம் என்றா சொன்னீர்கள்? உங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய வாக்குறுதி எண் 309 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று தானே சொன்னீர்கள்.
எனவே குழு புழு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஒன்றுதான் இதற்கு தீர்வு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஓய்வூதியம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு இந்தியாவிலேயே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா இந்தியா முழுவதும் இருப்பது என்பிஎஸ் என்று சொல்லக்கூடிய தேசிய ஓய்வூதிய திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே சிபிஎஸ் நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கிற என்பிஎஸ்ல மற்ற மாநிலங்களில் ஆசிரியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய தொகை, அரசினுடைய பங்களிப்பு இரண்டும் சேர்ந்து அதனுடைய வட்டி, இதை மொத்தமாக கணக்கிட்டு கடைசியில 60% அவர்கள் கையில் கொடுத்துட்டு 40% அவன் ஏதோ முதலீடு செய்து ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏதோ ஒரு 4000 5000 கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கு நடைமுறையில் இருப்பது தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம். அதுல இங்கே ஆசிரியருடைய பங்களிப்பு, அரசினுடைய பங்களிப்பு, இதனுடைய மொத்த வட்டி எல்லாம் சேர்த்து ஓய்வு பெறுகிற போது மொத்தமாக கையில் கொடுத்து இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 31/5/2025 ஒரு ஆசிரியர், அரசு ஊழியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டால் 1/6 அவருக்கு ஒரு நயா பைசா கூட வருமானம் கிடையாது. 60 வயது வரை தன்னுடைய உடல் திடகாத்திரமாக இருக்கிறவரை அரசு பணியில் இருந்துவிட்டு அதற்கு பிறகு உடல் தளர்ந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது அவர் என்ன வேலைக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவார்? இதைத்தான் நாம் கேட்கிறோம். இப்ப கூட சமீபத்தில் சட்டமன்றத்தில் நம்ம தோழர் உட்கார்ந்துருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி விட்டார்கள். 30,000 35,000 ஆக்கிட்டாங்க. ஓய்வூதியத்தை 15,000 17,500 ஆக்கிட்டாங்க. நாம கொடுக்க வேண்டாம்னே சொல்லல. அது சபாநாயகர் சொல்றாரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் வந்து கோரிக்கை வைத்தார்கள். யாரோ ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தது நிறைவேற்றுகிறீர்களே, தமிழ்நாட்டினுடைய 10 லட்சம் பேர் 20 வருஷமா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கமே, அதை ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற மறுக்கிறீர்கள்? அப்படிங்கிறது தான் நம்முடைய முக்கியமான கேள்வி. இடைநிலை ஆசிரியருடைய ஊதியம் எத்தனை ஆண்டுகளாக 2 ஊதிய குழுக்களிலே கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். அதை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கை வரிசை எண் 311 குறிப்பிட்டீர்களே, அதை ஏன் இதுவரை நிறைவேற்ற மறுக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் காலி பணியிடங்கள் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு நிலைமையில தொடக்க கல்வித்துறையில் மட்டும் 20,000 ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் இருக்கின்றன. ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து நியமனத்திற்கு ஒரு தேர்வையும் முடித்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கெல்லாம் சென்றுவிட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆசிரியர் பணியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு எப்போது நீங்கள் ஆசிரியர் நியமன ஆணைகளை கொடுக்க போகிறீர்கள்? தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறை முழுவதையும் நீங்கள் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்பிவிட்டு தொடக்க கல்வித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கிறீர்கள் என்பதை இந்த மாநாட்டு மேடையிலிருந்து நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறோம். ஏற்கனவே 12 ஆண்டுகளாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 4,000 ஆசிரியர்கள் குறைந்தபட்சம் ஓய்வு பெறுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 48,000 ஆசிரியர்கள் பணி நிறைவு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த ஊதியத்தை நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தொகுப்பூதியத்தில் மிக குறைந்த ஊதியத்தை அவர்களுக்கு கொடுத்து 8,000 10,000 என்று குறைந்த ஊதியத்தை கொடுத்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறீர்களே, இது எப்படி சரியாக இருக்கும்? இதெல்லாம் நம்முடைய மாநாட்டினுடைய கோரிக்கைகளாக நாம் முன்வைத்திருக்கிறோம். இந்த தேசத்தினுடைய கல்வியை பாதுகாக்க வேண்டும். இந்த தேசத்தினுடைய ஏழை எளிய மாணவர்களுடைய எதிர்கால கல்வியை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை பாதுகாப்போம் என்கிற கொள்கை முழக்கத்தை மாநாட்டினுடைய முதல் முழக்கமாக வைத்தது. நம்முடைய பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்போம் என்பதை கூட 4வது முழக்கமாகத்தான் நாம் வைத்தோம். ஏனென்று சொன்னால்
இந்த தேசத்தில் அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் படிப்படியாக இயற்கை மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. 12 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் இல்லை. நீங்க ஒரு பள்ளியில ஒரு ஆசிரியர் இருக்கிறார், 1 முதல் 5 வகுப்பு வரை வகுப்பு இருக்கிறது. ஒரு ஆசிரியர் 5 வகுப்புகள். எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் கூட 5 வகுப்புகள் என்று சொன்னால் 23 பாடங்கள் இருக்கிறது. அந்த 23 பாடங்களை ஒரு ஆசிரியர் 5 வகுப்புகளுக்கும் தனித்தனியாக நடத்த வேண்டும். இதுல வேற தேவையில்லாத புள்ளி விவரங்கள் இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கிற போது அந்த பள்ளியில ஒரு ஆசிரியர் இருக்கும் போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த பள்ளி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து அந்த பள்ளியிலே சேர்ப்பார்கள்? அப்படி என்றால் அரசு பள்ளிகளுடைய வீழ்ச்சிக்கு யார் காரணம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது கல்வி உரிமை சட்டத்தின்படி இந்தியா முழுவதும் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் 1:30 என்று இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் 1:30 தான், கேரளாவிலையும் 1:30 தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஆரம்ப பள்ளிகளில் 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய அந்த வகுப்புகளில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களையும் கூட்டி அதுல 75 மாணவர்கள் வந்தால்தான் 3வது ஆசிரியர், 60 மாணவர்கள் வரை 2 ஆசிரியர்கள் தான். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் 1:30 தான் நாம் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு வகுப்பிலே 5 மாணவர்கள் மட்டும் இருந்தால் கூட அங்கே வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அங்கே அரசு பள்ளிகள் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கும் இங்கே அரசு பள்ளிகள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்குமான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் இந்த அரசு சரி செய்திட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்தி திணிப்பை இன்றைக்கு ஒன்றிய அரசு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நம்முடைய தோழர்கள் விரிவாக இங்கே பேசியிருக்கிறார்கள். ஆசிரியர்களை பாதிக்கின்ற பல்வேறு செயல்பாடுகளை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த அரசு கைவிட வேண்டும். ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை வழங்க வேண்டும். கல்வி வணிகமயமாவதை தடுக்க வேண்டும். கல்வி தனியார் மயமாவதை தடுக்க வேண்டும் என்கிற இந்த தேசத்தினுடைய கல்வியை பாதுகாக்கிற, மாணவர்களின் நலனை பாதுகாக்கிற, சமூக நலனை பாதுகாக்கிற அக்கறையோடு இந்த மாநாட்டை 7வது மாநில மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். இந்த மாநில மாநாடு ஒரு புதிய விடியலை உருவாக்கும், ஒரு புதிய திருப்பத்தை தரும் என்கிற நம்பிக்கையோடு இந்த அரசு நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகிற ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு கூட்டமைப்பாகவோ அல்லது தனியாகவோ கடுமையான களப்போராட்டங்களை நடத்துவோம் என்கிற நம்முடைய மாநில மாநாட்டினுடைய பிரகடனத்தை இந்த பொதுக்கூட்ட மேடையில் இருந்து அறிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.